அனைவருக்கும் வணக்கம். ஈஸி இங்கிலீஷ் இஇ அதாவது பாடம் 3க்கு நம்ம வரோம். இது 3ஆம் பாடம். மீண்டும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லி இதை ஜோக் ஆக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படித்து மேலே வந்ததுனால இப்போ எனக்கு வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் தெரியும். அதனால் நான் வந்து அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் இதை வந்து 3ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். அதில் உள்ள அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டேன்னா இங்கிலீஷை வெளுத்து வாங்கிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். அதாவது முதல்ல வந்து ஆங்கிலம் பேச 2 காரணிகள் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், அதாவது யார் வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயலை செய்கின்ற ஒரு காரணி. அப்புறம் 2வது ஒரு வினைச்சொல். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்தோ அதுதான் அந்த செயல். அப்போ சப்ஜெக்டு வெறுப்பு 2 சேர்ந்து தான் போகும். சரி, சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை செய்பவர். அதில் வந்து ஒருமை பன்மைன்னு 2 விதமாக பார்த்தோம். ஏன்னா அது ஒருமை பன்மை வித்தியாசம் தெரிஞ்சால் தான் ஒருமைக்குரிய வினைச்சொல்லையும் பன்மைக்குரிய வினைச்சொல்லை நம்ம வந்து சரியாக பயன்படுத்த முடியும். அது வந்து பாடம் 2ல் முடிஞ்சுது. இப்போ 3ஆம் பாடத்தில் வெறுப்புனா பார்க்க போகலாம். வெறுப்பு என்றால் செயல், அது ஒரு வேலை, அது ஒரு வினைச்சொல், ஒரு செயல், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது வெறுப்பு என்றால் என்ன? ஒரு செயல். அந்த செயலை செய்பவர் யார்? அதை செயலை செய்பவர் அந்த செயலை செய்பவர் தான் அந்த சப்ஜெக்ட். இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆள், இப்போ ஒரு ஃபேன் அப்படிங்கிறோம். ஒரு ஃபேன் என்ன அர்த்தம்? ஃபேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. ஃபேன் சுற்றுது. அப்போ ஃபேன் என்ன செய்யுது? சுற்றுது. ஃபேன் வந்து சப்ஜெக்ட், அந்த செயலை செய்பவர். என்ன செயல்? சுற்றுகின்ற செயலை செய்பவர் தான் அந்த ஃபேன். சரி, அப்போ ஃபேன் சுற்றுது. ஃபேன் எப்படி சுற்றும்? ஃபேன் அங்கே இருந்தால் தானே சுற்றும். அப்போ அந்த ஃபேன் அங்கே இருக்கணும். அப்போ இருத்தல் செய்தல் அப்படிங்கிற 2 செயல் அங்கே வருது. இப்போ நான் வந்து இருக்கிறேன்னா உட்கார்ந்துருக்கிற அர்த்தம் இல்லை. நான் உங்கள் முன்னாடி இப்போ இருக்கிறேன், செல்ஃபோன் மூலமாக நான் இருக்கேன், அதனால் நான் பேசுகிறேன். நான் இருக்கேன், அதனால் கற்றுக் கொடுக்குறேன். அப்போது இருத்தல் செய்தல் என்கின்ற 2 விதமான செயல்கள் வருகிறது. அப்போ இந்த இருத்தல் செய்தல், உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், அதில் 2 இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் இருக்க போய் தான் அங்கே சாப்பிட்டு கொண்டு என்கின்ற செயல் நடைபெறுகிறது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ மழை இருக்கிறது. என்ன இருக்கிறது? பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ எல்லா வாக்கியத்துலையும் இந்த இருக்கிறது, இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறது, இருக்கின்றன, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறோம், இருக்கிறேன் என்று அந்த இருக்கி கூட்டல் ரது, இருக்கி ரது, இருக்கி ரேன் அப்படிங்கிற அந்த இருக்கி அந்த வார்த்தை தான் பேசிக் வார்த்தை. இதை நான் ஏன் நடத்துகிறேன் அப்படின்னா, இந்த இருக்கிறேனை வச்சு தான் நீங்கள் வந்து டென்சஸ்க்கு போக முடியும். அதாவது எப்படின்னா, நான் சாப்பிடுகிறேன், அதாவது சாப்பாடு கூட்டல் இருக்கிறேன், இதுதான் சாப்பிடுகிறேன்னு மாறுது. சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறுது. அப்போ எந்த டென்ஸ் எடுத்தாலும் இந்த இருக்கிறேன் இல்லாமல் ஒரு வாக்கியம் கிடையாது. அப்போ இந்த இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறாள், இருக்கிறது, இருக்கிறாய், இருக்கிறீர்கள், இருக்கின்றன அப்படிங்கிற வார்த்தைகளும், கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இருந்தது, இருந்தேன், இருந்தோம், சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், எல்லா விதமான இருந்தது எல்லாம் இருந்தன. எதிர்காலத்தை எடுத்துக்கிட்டால் இருக்கும், இருப்பேன், இருப்பாய், அது எல்லாமே இந்த இருத்தலை வச்சு தான் வரும். அப்போ இருத்தல் இல்லாமல் ஒரு செயல் கிடையாது. உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு தான் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கேட்போம். உங்கள் அப்பா என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்பா வந்து தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள் அப்பா இருக்காரான்னு கேட்க மாட்டோம். அதான் தோட்டத்தில் இருக்கான்னு சொல்லியாச்சே. அப்பா இருக்காரா? இல்லை. அப்போ எங்கே போயிருக்காரு? தோட்டத்தில் வேலை செய்கிறார் அப்படிங்கிற அந்த இருத்தலுக்கு அடுத்து தான் இன்னொரு செயல் வருகிறது. அப்போ இந்த இருத்தல் செய்தல் என்கின்ற 2 விதமான கான்செப்டை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆங்கிலம் வந்து ரொம்ப அழகாக மாறிடும். நீங்கள் கவலைப்படாங்க, நான் தெளிவாக மெதுவாக நிதானமாக சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் ஃபோனில்
அல்லது வேறு என்னென்ன வழி இருக்குதோ அதில் அந்த மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்கிட்ட ஒரு ஆள் இங்கிலீஷ் படித்து, ஃபாதர் நான் நல்லா இங்கிலீஷ் படிச்சிட்டேன் ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட படித்தவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உங்களில் ஒருத்தர் இந்த செல்ஃபோன் மூலமாக படித்து நீங்கள் நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல இங்கிலீஷ் பரீட்சை எழுதி, ஃபாதர் உங்களால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு மகிமை, எல்லா புகழும் மகிமையும் கடவுளுக்கே. சரியா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழகானது. அதனுடைய அழகை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் படிப்போம். இது வந்து பாடம் 3. டோன்ட் வரி. நான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பேன், கண்டுக்கிடாதீங்க. ஆனால் மேட்ரை விட்டுறாங்க. வெயில் கப்பு முக்கியம்,